இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. மத்திய பட்ஜெட் நாளை தாக்கலாகிறது. இந்நிலையில் மத்திய அரசிற்கு வரும் ஒவ்வொரு ரூபாய் வருமானமும் எங்கிருந்து வருகிறது, ஒவ்வொரு ரூபாயும் எங்கே செலவாகிறது, கடந்த பட்ஜெட்டின் தரவுகளை வரைகலை மூலம் பார்க்கலாம். மத்திய அரசின் ஒவ்வொரு ரூபாய் வருவாயிலும் அதிகபட்சமாக கடன் மற்றும் இதர இனங்கள் வாயிலாக 24 காசுகள் கிடைக்கிறது. வருமான வரி மூலம் 22 காசுகள், ஜிஎஸ்டி வரி மூலம் 18 காசுகள், கார்ப்பரேட் வரி மூலம் 17 காசுகள் கிடைக்கிறது. வரி அல்லாத வழிகளில் 9 காசும், கலால் வரி வகையில் 5 காசும் அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது. சுங்கவரியாக 4 காசுகள் கிடைக்கும் நிலையில் கடன் அல்லாத மூலதன வருவாயாக 1 காசு கிடைக்கிறது. மறுபுறம் அரசின் ஒவ்வொரு ரூபாயும் எப்படி செலவாகிறது என்பதை பார்ப்போம். மாநிலங்களுக்கு வரி பங்கு என்ற வகையில் 22 காசுகள் செலவழிக்கப்படுகிறது. கடன்களுக்கான வட்டியாக மட்டும் 20 காசுகள் செலவாகிறது. மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 16 காசுகள் செலவாகிறது. நிதிக்குழு மற்ற செலவுகளுக்கு தலா 8 காசுகள் ஒதுக்கப்படுகிறது. மத்திய அரசு ஆதரவுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பாதுகாப்புத்துறைக்கு தலா 8 காசுகள் செலவாகிறது. மானியங்கள் வகையில் 6 காசுகள், ஓய்வூதியம் என்ற வகையில் 4 காசுகள் செலவாகிறது. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.